வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போதோன்னா, ஒரு நார்மல் ஸ்லீவை டிசைனர் ஸ்லீவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்க்க போதும். அதுக்கு முதல்ல நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுலேருந்து சென்டராக வந்து ஒரு நம்ம லைன் போட்டுக்குவோம். இதோட அளவு என்னென்னா, இப்போ நம்ம எல்போ ஸ்லீவ் 10 இன்ச் ஸ்லீவ் வந்தோம்னா 8 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அப்போ நம்ம இது வந்து 18 இன்ச் வச்சுட்டு அதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்குவோம். மீதியெல்லாம் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான். லென்த்து மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். 8 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். மேலே பிடிக்காத இன்ச்சு 18.5 இதோட லென்த்து. சென்டராக நான் வந்து ஒரு லைன் போட்டேன். இப்போ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த சென்ட்ரல் லைன் போட்டோம் இல்லையா, அது வந்து லெஃப்ட் சைடு வச்சு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். அது அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். டோட்டலாக நம்ம சென்ட்ரல் லைன்லேருந்து 2 இன்ச் வரணும். லெஃப்ட் சைடு 1 இன்ச், ரைட் சைடு 1 இன்ச் வச்சு ஓவராலாக நம்ம மார்க் பண்ணி இதையும் இந்த ஸ்ட்ரைட் லைனாக நம்ம வந்து போட்டு வரோம். 1 inch 1 inch. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுறேன். இப்போ ரைட் சைடு 1 inch மார்க் பண்ணுறேன். இப்போ இதையும் ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு சென்டர்லேருந்து ரைட் லெஃப்ட் ஒரு லைன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அப்படியே ஃபுல்லாக ஆல் ஓவர் ஒன் இன்ச் மார்க் பண்ணி இதை நம்ம ஸ்கொயர் பாக்ஸாக வந்து போட போதும். இப்போ சென்டர் லைன்லேருந்து மேலேருந்து கூட வச்சுக்கோங்க. அப்படியே ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஒன் இன்ச்சுக்கு ஸ்கொயர் பாக்ஸாக வந்து வரா மாதிரி இதில் நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்கொயர் பாக்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே 1 இன்ச் பாக்ஸாக இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் பாக்ஸ் போட்டுறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. கீழே இருக்க பாக்ஸை ப்ளைனாக விட்டுருங்க. அதுக்கு மேலே இருக்க பாக்ஸில் ஸ்லாண்டிங்காக லெஃப்ட் சைடு பார்த்தா மாதிரி ஒரு லைன், ரைட் சைடு பாக்ஸில் ரைட் சைடு பார்த்தா மாதிரி ஒரு லைன். எவ்ரி பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் வந்து கேப் இருக்கணும். இப்போ நான் போடுற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க பாக்ஸில் லெஃப்ட் சைடு மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். ரைட் சைடு பாக்ஸில் ரைட் சைடு மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. இதுதான் நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு கைட்லைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீடில் த்ரெட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து முடிச்சு போட போகிறோம். இந்த கீழே லெஃப்ட் டு ரைட் போட்டோம்ல, கீழே முதல்ல டக் பண்ணி அந்த லைன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. வெளில விட்டு எடுத்துட்டு ஒரு 2 வாட்டி கூட போட்டுக்கோங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கணும், வரக்கூடாது. போட்டுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மேலே இருக்க பாக்ஸு இப்போ நம்ம கீழே இருந்து விட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து மேலேருந்து கீழே வரா மாதிரி. இப்போ லெஃப்ட் சைடு போடும்போது கீழேருந்து மேலே ஏற்றி நாட் போட்டோம். இது மேலேருந்து கீழே வரா மாதிரி ரைட் சைடு உள்ள பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்துக்கோங்க, மேலேருந்து எடுத்து கீழே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி நம்ம முன்னாடி போட்ட மாதிரி அதே மாதிரி நாட் போட்டுடணும். இப்போ லெஃப்ட் சைடு வர பாக்ஸ் எல்லாமே கீழேருந்து மேலே ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு வர பாக்ஸ் வந்து மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணணும். இதையும் போட்டுட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நாட் போட்டுருங்க. ஏன்னா இது த்ரெட்டை அவுந்துட்டால் நமக்கு அந்த டிசைன் வந்து வெளியே பார்க்க நல்லா இருக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாத்துக்கும் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ இதே ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இருக்க பாக்ஸ் கீழேருந்து மேலே எடுத்து நாட் போடணும். ரைட்டில் இருக்க பாக்ஸ் மேலேருந்து கீழே எடுத்து நாட் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் வந்து கேப் இருக்கும். நம்ம அந்த ஹரிசாண்டல் லைன் போட்டோம்ல ஸ்லாண்டிங்காக, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா பாக்ஸையும் வந்து கட்டிடுங்க. ரைட் சைட் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சைடில் வந்து ப்ளீட்ஸ் செட் பண்ணணும். நம்ம சென்டர்லேருந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 ப்ளீட்ஸ் வரும். ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடில் ப்ளீட் வச்சு தையல் போட்டாச்சு. இப்போ அழகாக ப்ளீட்டை அப்படியே கையால் செட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விடுங்க. வச்சு முடிஞ்சால் அயர்ன் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே ப்ளீட்ஸ் வந்து நிற்கும். அதாங்க டிசைனர் ஸ்லீவ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேறு ஏதாவது ஸ்லீவ் டிசைன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன்.